இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம் இயேசுவின் உவமைகள். ஆண்டவர் அநேக நேரங்களில் உவமைகளாக தான் மக்களோட பேசினாங்க. அவங்களுக்கு புரியும்படியாக உவமைகளை சொன்னாங்க. ஏன் உவமைகளால் பேசினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காரியங்களை இன்னும் அதிகமாக அவங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும், அது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசும்போது யார் அதில் ரொம்ப அந்த சத்தியத்தை அவங்க தாகத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். ஆனால் நார்மலான மக்களுக்கு அது ஒரு கதையாக தான் காணப்படும். இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிற உவமைகள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம அதிகமாக நம்முடைய மனதில் பதிக்கிறவர்களாக காணப்படணும். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு உவமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 இப்படியாய் சொல்லுகிறது. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கோடி துண்டு பழைய வஸ்திரம் அப்படின்ற ஒரு ஊமையை சொல்றாரு. புதிய ரசம் புதிய துருத்திகள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பழைய ரசத்தை புது துருத்திகள்ல வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த புது துருத்திகள் என்ன செய்யும், அவற்றை கிழித்து போடும் அப்படின்னு பார்க்குறோம். கோடி வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு இணைக்கக்கூடாது. ஏன்னா பழைய வஸ்திரம் கிழிந்து போனதாக காணப்பட்டிருப்போம். அந்த புது வஸ்திரத்தோடு சேர்த்து தைக்கும் போது அது இன்னும் அதுக்கு அதிகமான டேமேஜ் உண்டாகும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எளிமையான ஊமையை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. யோவானின் சீஷர் இவங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள்லாம் உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீஷர்கள் ஏன் இன்னும் உபவாசிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறாரு. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் மணவாளன் அவங்க கூட இருக்கும்போது அவங்க என்ன செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்காக வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் கடைபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய புதிய உபதேசத்தின் மேல அவங்க முழுமையான ஈடுபாடு காட்டல. அந்த பழைய நியாயப்பிரமாணத்துல தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தை அவங்க விடல. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறாரு, கோடி துண்டு அப்படின்னு, கோடி வஸ்திரம் புது வஸ்திரம் எதுக்கு ஒப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதிய ஏற்பாட்டின் போதனைக்காக ஆண்டவருடைய புதிய போதனைகளை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. இனிமேல் நம்ம பலி செலுத்த தேவையில்லை அப்படின்ற சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த கோடி துண்டு அப்படின்ற ஓவின் மூலமா சொல்றாரு. ஆனால் அந்த பழைய வஸ்திரம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் பழைய கட்டளைகள். அவங்க பாவம் செய்தா பலி செலுத்தணும். அவங்க நிறைய பாரம்பரியங்களை கை கொண்டு வந்தாங்க. இப்போ ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை கை கொண்டிருந்தாங்க. அதை செய்கிறது தவறு அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றார். அவர் மூலமாக மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது அவங்க ஏன் உபவாசிக்கணும், மணவாளன் தங்களை விட்டு எடுபட்ட நாள் வரும்போது அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஊமையின் மூலமா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 இப்படியாய் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பலி செலுத்தணும், ஆனா நமக்காக ஆண்டவர் பலி செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அந்த பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை உணர்ந்து
அறிந்து கொள்ளாததுனால மக்கள் அப்படி இன்னும் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. கலாத்தியர் 5:18 இப்படி சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுகிற நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உபதேசங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இங்க புதிய திராட்சை ரசம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கிறோம். புதிய திராட்சை ரசம் என்ன பண்ணுவாங்க, புதிய திராட்சை பழங்களில் இருந்து அதை என்ன செய்வாங்க, பிழிந்து எடுத்து வைப்பாங்க. அந்த புதிய திராட்சை ரசம் புளிப்பில்லாத தன்மையா காணப்படும். அதை புது துருத்திகளில் வாழ்த்து வைக்கும் போது தான் அந்த புளிப்பின் சுவை வரும்போது அந்த தோலினால் செய்யப்பட்ட அந்த துருத்தி விரிந்து கொடுக்கிறதா காணப்படும். அதை கொண்டு பழைய துருத்தியில ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த துருத்தி என்ன செய்யுமா, கிழிந்து போய் ரசம் சிந்தி போயிடும். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் செய்தியா நமக்கு இருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் செய்தி ஆண்டவர் வருகிறத நம்ம அந்த என்ன செய்யணும் அப்படின்னா, புது ரசம் புளிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புது துருத்தி எடுத்துக்கொள்வது போல நம்ம புதிய உபதேசமாகிய ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மூலமா நம்ம இருக்கும்போது அந்த பழைய கொள்கைகள், அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நம்ம விடணும். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அடைவதற்கு முன்பதாக அநேக காரியங்களை நம்ம கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அறியாத காரியங்கள், சில மூட பழக்க வழக்கங்கள், சில சாஸ்திர சம்பிரதாயங்கள், சில பாரம்பரியமான காரியங்கள், இப்படி பண்ணா இப்படி போகும்போது பூனை போனால் அங்கே போகக்கூடாது, இப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன செய்வோம், மனதில் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம அவருடைய மீட்பை சுதந்திரித்து கொண்ட பிறகு எல்லா இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பூனையை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய மனதில் நம்மை குழப்புகிறதா காணப்படும். நிறைய பேர் புது ட்ரெஸ்ஸை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது, அதை உடனே யூஸ் பண்ணிடணும், அது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்து கட்டில் வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்மளோடு ஒட்டி கொண்டிருக்கோம். ஏன்னா நம்ம பழைய பாரம்பரியத்துல இருந்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கோம். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நம்ம மறந்து போகிறவர்களா காணப்படுவோம். இந்த நாள்ல பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4:22-24 வரை இப்படியாய் சொல்லுகிறது, பழைய மனுஷனை நம்ம களைந்து போட்டு புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவர் என்னை சுற்றிலுமா என்னை பாதுகாக்கிறார் அப்படின்னா நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான வார்த்தைகளை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பேசினால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம புது சிருஷ்டியாய் காணப்படுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனோம், புதியவைகள் நம்மகிட்ட வரணும். அப்போ நிறைய காரியங்கள் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நாம் முன்பதாக செய்த காரியங்களை நம்ம இப்போ செய்யக்கூடாது. நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த பழைய உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க புதிய உடன்படிக்கை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாரு. அவர் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறாரு, அவர் எனக்காய் மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால எல்லாவற்றையும் நான் வெற்றி பெற முடியும். அவர் சிலுவையில் எனக்கு கொடுத்த மீட்பினால நான் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். எனக்கு நல்ல பாதுகாப்பு அவருடைய இரத்த கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படும். இப்படிப்பட்ட சிந்தை, நம்மளுக்கு புதிய சிந்தையை ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உவமையின் மூலமாக நாங்கள் உம்மை ஆண்டவரை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் புது சிருஷ்டிகளாக வாழ, பழையவைகளை ஒழித்து போட்டு புது சிருஷ்டியாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துற, நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே. தேவன் தாமே புது உடன்படிக்கையாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.